அனைவருக்கும் வணக்கம். எங்கு திரும்பினாலும் சிங்கப்பெண்கள், எதிலும் சிங்கப்பெண்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், சார் சிங்கப்பெண்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நம் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதா அப்படின்று. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமது பெண்களுக்கு எப்போதும் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்லாமல் அனைத்து சட்டங்களும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்பொழுது நமக்கு அமெண்ட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் சட்டத்திலையும் நமது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகள் இருக்கிறது. அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தினமும் பெற என்னை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது பெண்களை மிரட்டுதல், அச்சுறுத்துதல். இது பிஎன்எஸ் செக்ஷன் 78 வரும். தண்டனையாக 3 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் நோக்கில் செய்தி அல்லது படம் அனுப்புதல் பிஎன்எஸ் செக்ஷன் 79 வரும். இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 25,000 வரை அபராதம் வரும். இல்லை, இரண்டுமே உங்களுக்காக விதிக்கப்படலாம். அனுமதியின்றி ஒரு பெண்ணை போட்டோ அல்லது வீடியோ எடுப்பது பிஎன்எஸ் படி தவறு. இதற்கு 5 ஆண்டுகள் வரை சிறை, 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஒரு பெண்ணை பின்தொடர்தல், தொடர்ந்து தொந்தரவு செய்தல் என்பது பிஎன்எஸ் 351(2) மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. இதற்கு 7 ஆண்டுகள் வரை சிறை, 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். ஒரு பெண்ணிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் எந்த ஒரு நிகழ்வானாலும் பிஎன்எஸ் செக்ஷன் 356 படி அது குற்றமாக கருதப்படுகிறது. இதற்கு 2 ஆண்டு வரை சிறை, 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களை காக்க சிங்கப்பெண்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த தொந்தரவு செய்தாலும் இதை சிங்கப்பெண்கள் மூலமாக சிங்கப்பெண்கள் காவல் படை அவர்களை கூப்பிட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைப்பாங்க. ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட தொல்லைகள் இருக்கிறதுன்னு இந்த பிஎன்எஸ் செக்ஷன் மூலமாக தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவாங்க. சிங்கப்பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பானா நிச்சயமாக இல்லை. பிஎன்எஸ் செக்ஷன் எப்போதுமே இங்கே உங்களுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த தவறு நடந்தாலும் உங்களை காக்க சிங்கப்பெண்கள் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்களாகவே சிங்கப்பெண்ணாக மாறலாம்.